வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக கவிதைகள் தினம். கவிதைகளுக்காக ஒரு நாள். உலகமெங்கும் கவிதைகள் படிப்பதும், கவிதைகள் தொடர்பாக விவாதிப்பதற்கும், கவிஞர்களை கொண்டாடுவதற்கும், கவிதைகள் உருவாக்கக்கூடிய உளவியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த பண்பாட்டு கூறுகளை முன்னிறுத்துவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1999ஆம் ஆண்டிலிருந்து யுனெஸ்கோ இந்த நாளை உலக கவிதை நாளாக அறிவித்திருக்கிறது. கவிதைகள் மனித வாழ்க்கையில் பெறக்கூடிய இடம் என்பது என்ன? உண்மையில் கவிதைகள் தான் மனிதனுடைய ஆதி கலை வடிவம் என்று சொல்கிறார்கள். அதாவது பாடல்கள். மனிதர்கள் உழைப்பில் ஈடுபடுகிற போது அந்த உழைப்பு தொடர்பான ஒரு களைப்பை போக்கிக் கொள்வதற்கும், உழைப்பை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுவதற்கும், இயற்கையோடு மனிதர்கள் நிகழ்த்துகிற போராட்டத்தின் போது இயற்கையை வெல்வதற்கும், இயற்கையை வழிபடுவதற்கும் மனிதர்களுக்கு கவித்துவமான சொற்கள் தேவைப்பட்டன. அன்றாடம் அவர்கள் பேசுகிற சொற்களிலிருந்து வழிபடக்கூடிய, போரிடக்கூடிய அல்லது உழைப்பினுடைய ஒரு அந்த களைப்பை போக்கக்கூடிய வகையிலான சொற்கள் தேவைப்பட்டன. அப்படித்தான் உலகின் முதல் கவிதை பிறந்தது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு கவிதைகள் பற்பல கிளை விரித்து பற்பல வடிவங்களை கொண்டு இன்றைக்கு நாம் நவீன கவிதை என்கிற ஒரு வடிவத்தை வந்து சேர்ந்திருக்கிறோம். எல்லா காலகட்டங்களிலும் சமூக பண்பாட்டு வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடியதாக கவிதைகள் தான் இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றை எழுதுகிறவர்களுக்கு கவிதைகள் தான் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கின்றன என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு உதாரணமாக நீங்கள் தமிழ் மரபை எடுத்துக்கொண்டால் நமக்கு 2000 வருடங்களுக்கு முந்தைய கவிதை மரபு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உலகத்தில் வெகு அரிதான ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் இத்தகைய நீண்ட கவிதை மரபு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது உலகின் தொன்மையான மொழியாக கருதப்படுகிற தமிழ் 2000 வருடத்திற்கு மேற்பட்ட கவிதை மரபை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய பண்டைய தமிழக வரலாற்றை எழுதுகிற போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பக்தி இலக்கியங்களும் காட்டக்கூடிய அந்த வாழ்வியல் நெறிகள் தான் அன்றைய சமூக பொருளாதார பண்பாட்டு வாழ்க்கையை அடையாளம் காண்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் கவிதைகள் மனித உணர்வுகளில் வகிக்கக்கூடிய இடம் என்பது என்ன என்று யோசிக்கிற போது மனிதர்கள் 2 விதமான ஒரு பார்வைகளை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தர்க்க உலகினுடைய பிரச்சனைகள், அதாவது யதார்த்த உலகில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது, தீர்ப்பது, தொழில் செய்வது, இப்படியான ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை அமைப்பு என்ற ஒன்று இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே போய் திரும்ப உங்கள் வீட்டிற்கு வருகிற வரைக்குமான உங்களுடைய சிந்தனை என்பது சமூக கட்டமைப்பினால் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வேறொரு பகுதியும் இருக்கிறது. அதுதான் தொகுக்கப்படாத உணர்ச்சிகள், அடையாளம் காணப்படாத உணர்ச்சிகள், வகைப்படுத்த முடியாத உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகளை வகைப்படுத்துவது கவிதை. அப்படி பார்க்கிற போது உங்களுடைய மூட்டமான மங்கலான உணர்வுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது கவிதை. அதனால்தான் கவிதையை ஒரு அறிதல் முறை என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவிதை என்பது ஒரு அறிவியலும் கூட. அது நம்முடைய ஒரு உணர்ச்சிமயமான உலகம் குறித்த ஒரு அறிவியலாக அது இருக்கிறது. அது நம்முடைய உணர்ச்சிகளை தொகுத்தும் பகுத்தும் இனம் காண்கிறது. அப்படி தொகுத்தும் பகுத்தும் இனம் காண்கிற போது நம்முடைய உணர்வுகளின் மீது நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு உண்டாகிறது. இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உணர்ச்சிகளோடு நாம் தெளிவாக உரையாட ஆரம்பிக்கிறோம். பல சமயங்களில் கவிதைகள் என்பது மனிதர்களை பீடித்திருக்கக்கூடிய குழப்பமான உணர்ச்சிகளிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒன்றாக கவிதை இருக்கிறது என்று உலகம் முழுக்க கருதுகிறார்கள். அதோடு மொழியினுடைய செப்பம் ஒவ்வொரு காலமும் கவிதையினால் தான் நிகழ்ந்திருக்கிறது. கவிதை தான் ஒரு மொழியை தொடர்ந்து செப்பமாக்குகிறது, செதுக்குகிறது, அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. இப்படி தனிமனித அளவிலும் சரி, சமூக பண்பாட்டு வெளியிலும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி, கவிதைகள் தான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கின்றன. அந்த கவிதைகளை நாம் ஆழ்ந்து படிப்பதும், கவிதைகள் காட்டக்கூடிய உலகத்தோடு தொடர்பு கொள்வதும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்கிற ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் உலக கவிதைகள் தின வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.